உமையாள் தமிழ் சேனல் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இம்மாதத்தில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறப்பு தகவல் இருக்குங்க. ஐயப்பனை தர்மசாஸ்தா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உமையாள் தமிழ் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, இப்போ தான் என்னுடைய வீடியோவை கேட்டுட்ருக்கீங்கன்னா, முழுக்க ஆன்மீக தகவல்கள் மட்டுமே பதிவேற்றம் செய்யப்படும். உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் இருந்ததுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் எளிமையாக பார்க்கலாங்க. ஐயப்பனை மாத்திரம் ஏன் தர்மசாஸ்தா அப்படின்னு சொல்கிறாங்க? புலியை வாகனமாக கொண்டு தவக்கோலத்தில் சபரிமலையில் அமர்ந்து அருள் பாலித்து வரக்கூடிய அருட்கடல் தான் ஐயப்பன். மகிஷி என்று அரக்கியை வதம் செய்த அவதரித்தவனும் ஐயப்பன் தான் இல்லையாங்க. மற்ற கடவுளுக்கு மாலை போடும் பக்தர்களை விட ஐயப்பனுக்கு மாலை போடும் பக்தர்கள் அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஐயப்பனுக்கு தர்மசாஸ்தா அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது. சாஸ்தா அப்படின்னா உன்னத ஆட்சியாளர், கட்டளை இடுபவர், ஆள்பவர், மேலும் தவறு செய்பவரை தண்டிப்பவர் அப்படின்னு பல அர்த்தங்கள் இருக்குங்க. முருகப்பெருமான பிரம்மசாஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் பிரம்மனுக்கே கட்டளையிட்டவர். வீரபத்ரரை தக்ஷசாஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் அவர் தக்ஷ பிரஜாபதியை தண்டிச்சாரு. ஹரிஹர புத்திரனை தர்மசாஸ்தா அப்படின்னு அழைக்க காரணம் அவர் தர்மத்தை நிலைநாட்டி ஆட்சி புரிகின்றார். தர்மம் என்பது மனித வாழ்க்கையின் ஆணிவேர். தர்மம் என்றே வேதம் கூறுகிறது. தர்மமானது ஒரு மனிதன் அறவழியில் நடப்பதற்கான பாதையாக இறைவனால் ஏற்படுத்தப்பட்டது. எப்போது ஒருவன் தர்மத்தை நிலைநாட்டுகின்றானோ அப்போது நல்ல செயல்கள் அனைத்தும் தானாகவே நடந்தேறும். கிருஷ்ண பரமாத்மாவும் கீதையில் இதைத்தான் தெளிவாக சொல்லியிருக்கிறார். எங்கு தர்மம் அழிகிறதோ அங்கு நான் தர்மத்தை நிலைநாட்டுவேன் என்றும், இந்த தர்மத்தால் தான் இன்று அகிலம் தழைத்து நிற்கிறது என்றும் முன்னோர்கள் கூறுகிறார்கள். ஒருவன் எப்போது தர்மத்தை நிலைநாட்டுகின்றானோ அப்போது அந்த செயல் இந்த அகில உலகத்தையும் பாதுகாத்து அவனை தெய்வீக மன ஆக்குதுங்க. நாளடைவில் இந்த தர்மம் அவனை தெய்வீகத்தின் பிரதிநிதியாகவே மாற்றுது. அந்த தர்மத்தை நிலைநாட்டும் பகவானாக இருக்கிறதானால தான் ஐயப்பனை தர்மசாஸ்தா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஐயப்ப பக்தர்கள் தினமுமே வழிபாடு செய்யும்போது சொல்ல வேண்டிய ஒரு ஸ்லோகம் இருக்குங்க. அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் அதை ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.